ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா அண்ணா, பசங்களை காணோங்க. என்னடா சொல்ற? பசங்களை காணுமா? நல்லா தேடி பாத்தியா? நம்ம இடத்துல எல்லாம் தேடி பார்த்தாச்சுண்ணா, எங்கேயும் பசங்களை காணோம்ண்ணா. தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு எதுக்குடா மிஸ்? அத மலிச்சு கீழே போடுங்கடா. சின்ன பசங்களை பாத்துக்க முடியல. அண்ணா, அதுங்க அரை மயக்கத்தில் இருந்துச்சுண்ணா. அதான் டீ சாப்பிட்டு வந்தாலும் போனோம். அதுக்குள்ள ஏமாத்தி ஓடி போயிட்டாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பசங்க வேணும், இல்லன்னா உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன். போன வச்சுட்டு சீக்கிரம் போய் தருங்க. அங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பாங்க. சீக்கிரம் போங்கடா. சரிங்கண்ணா. டேய் இங்க வாங்கடா. அண்ணா சொல்லுங்கண்ணா, யாருமே இல்லடா. டேய், அதுங்க நல்லா சாப்பிட்டு மொத்தமா நம்மள முட்டாளாக்கிட்டாங்கடா. அதுங்க இங்கதான் இருக்கணும். வாங்கடா போலாம். சரிண்ணா. சரிண்ணா. டேய், எந்த பசங்களடா காவலுக்கு வச்சிருக்கிற? கிறுக்க மாதிரி இப்படி கோட்டை விட்டுட்டீங்களேடா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. போய் தேடு. பசங்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கட்டி போட்ட பிறகுதான் நீ எனக்கு போன் பண்ணணும். இந்த தடவை மட்டும் அந்த வினோதினி கிட்ட நான் தோத்துறவே கூடாது. ஜாக்கிரதை. போடா. ஐயோ, இப்படி தப்பிக்க விட்டுட்டானுங்களே. சரி சரி வா போலாம். அப்பாடா, ஒரு வழியா உங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இல்லன்னா கண்ணு போடுங்க பிச்சை எடுக்க விட்டுருப்பாங்க. ஆமா ஆமா. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்கண்ணா? வீட்டுக்கு தான். நம்ம பேசாம வீட்டுக்கே திரும்ப போயிருக்கலாம் மதி. கௌதம் சொன்னதை நம்ம நேத்தே கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ சொல்றதும் சரிதான். நம்ம பண்ணது பெரிய தப்பு தான். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. பாவம் எங்க அம்மா எங்களை காணோன்னு நைட்டு முழுக்க எங்களை தேடி அலைஞ்சிருப்பாங்க. சாப்பிட்டுக்க கூட மாட்டாங்க, அழுதுட்டே இருந்திருப்பாங்க. எங்க டேடியும் தான் என்னை காணும்னு ரொம்ப தவிச்சு போயிருப்பாரு. நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே கூடாது. கண்டிப்பா நம்ம அவங்கள ஒண்ணு சேர்க்கணும்னா வீட்டுல இருந்துகிட்டே போராடணும். இப்படியெல்லாம் பண்ணி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. வாங்க வீட்டுக்கே போயிடலாம். இருடா, முதல்ல நம்ம எங்க இருக்கோம், எப்படி வீட்டுக்கு போறது? பஸ்ல போகவும் காசு இல்ல. நமக்கு வழி தெரியலன்னா என்ன, எட்டாவது கேட்டு நடந்தே போயிடலாம். அதான் நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே கொடுக்கற பனிஷ்மெண்ட். டேய், என்ன நின்னுட்ட? நடந்தா எனக்கு இப்பயே பசிக்குது, என்னால முடியாது. அட என்ன இவன் எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா, நைட்டு முட்டை பரோட்டா சாப்பிட்டேல, அப்புறம் என்ன? அது நைட்டு வயிற்றுக்கு, இப்ப பகல் வயிற்றுக்கு பசிக்காதா? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் முதல்ல நம்ம அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு அப்புறமா சாப்பிடலாம். என்னது, அம்மா திட்டுவாங்களா? பின்ன நம்ம பண்ண காரியத்துக்கு மடையை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஐயோ, அப்ப நான் வீட்டுக்கு வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்ப என்ன, திரும்ப ஓடிடலாமா? ஐயோ, அது தப்புப்பா. அதுக்கு அம்மா கிட்டயே திட்டு வாங்கிக்கலாம். வாங்க போலாம். போலான்னா நீ நடந்து வர மாட்ட, பின்ன எப்படி? பயப்படாதீங்க, உங்களை சேஃப்டியா கூட்டிட்டு போக ஆம்பளை நான் இருக்கேன். ஏண்டா, ராத்திரி எல்லாம் பயந்து கிடந்துட்டு பகல்ல ஆம்பளையா? போடா பயந்தாங்கோலி பயலே. ஏய், அங்க பாரு ஒரு ஆட்டோ இருக்கு. அந்த அங்கிள் ஆட்டோல போயிடலாம். காசு வீட்டுக்கு போய் அம்மாட்ட வாங்கி கொடுத்துடலாம்.
டேய் பாத்து